காற்றின் கிசுகிசு. ஒரு காலத்தில் தென்மேற்கு பக்கத்தில் அமைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அதன் பெயர் வெண்பாறை. வெண்பாறை கிராமத்தைச் சுற்றி அற்புதமான காடுகள், பசுமையான வயல்கள், அழகான குளங்கள் இருந்தன. அங்கே வாழ்ந்த மக்கள் மிகுந்த அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர். அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பழமையான புளியமரம் இருந்தது. புளியமரம் மிகப் பெரியதாய், அதன் கிளைகள் கிராமத்தின் பல வீடுகளை மொத்தமாக மறைத்தன. அந்த மரம் கிராமத்தின் நடப்பு கதைகள் மற்றும் ரகசியங்களை எல்லாம் கண்டது. மரத்தின் அருகில் இருக்கும்போது காற்று மிக மெதுவாகவும் இனிமையாகவும் வீசும். அதன் காற்றில் அவ்வப்போது ஒருவித விசித்திரமான கிசுகிசு கேட்டது. இந்த கிசுகிசுவை அவ்வளவு எளிதாக யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் கதிர் என்ற சிறுவன் மட்டும் அந்த கிசுகிசுவை தொடர்ந்து கேட்டு வருவது வழக்கமாக இருந்தது. கதிர் 12 வயது சிறுவன், மிகவும் ஆர்வமுள்ளவனாகவும் ஆராய்ச்சிப் பணியில் ஈடுபடும் தன்மை கொண்டவனாகவும் இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் அந்த புளிய மரத்துக்கு அருகே போய் காற்றின் கிசுகிசுவை கேட்டு மகிழ்ந்தான். ஒரு நாள் கதிர் காற்றின் கிசுகிசுவை நெருங்கியதில் அந்த கிசுகிசு அவனுக்கு ஒரு செய்தி சொன்னது. கதிர், புண்ணிய கோவில் குளத்தினடியில் ஒரு ரகசியம் மறைந்துள்ளது. அது நம் கிராமத்தின் மறுவாழ்வுக்கு உதவக்கூடியது. அதைக் கண்டுபிடிக்கச் செல்ல வேண்டும். இந்த செய்தி கேட்டு கதிர் ஆச்சரியமாகவும் உற்சாகமாகவும் ஆனான். அவன் உடனே இத்தகவலை தன் தோழிகள் ஆனந்த் மற்றும் பவானியிடம் பகிர்ந்து கொண்டான். இருவரும் அவனுடன் இணைந்து குளத்தை ஆய்வு செய்ய விரும்பினர். மூவரும் புண்ணிய கோவிலுக்கு அருகில் உள்ள குளத்துக்குச் சென்றனர். குளம் மிக ஆழமாய் இருந்தது. அதன் நீர் தெளிவாக இருந்தாலும் அடியில் என்ன இருக்கிறது என்பதை காண்பது கடினமாக இருந்தது. கதிர், ஆனந்த், பவானி மூவரும் ஒரு போர்வை எடுத்து தண்ணீரில் மூழ்கி அடியில் உள்ள ரகசியத்தை தேடினர். குழந்தைகள் தண்ணீரின் அடியில் ஒரு பெருங்கல் கண்டனர். அந்த கல்லின் மேல் சிறப்பான வடிவங்களில் சிக்கலான சிற்பங்கள் இருந்தன. கல்லின் அடியில் ஒரு பெரிய பூட்டை கண்டுபிடித்தனர். பூட்டை திறக்க முயன்றபோது அது தங்களின் அனைத்து திறமைகளையும் சோதித்தது. ஆனால் குழந்தைகள் தங்கள் ஒருமித்த சிந்தனையாலும் முயற்சியாலும் பூட்டை திறக்க முடிந்தது. பூட்டினுள் ஒரு பழைய பையம் இருந்தது. அந்த பையத்தில் பழைய நூல்கள், வஜ்ரமணிகள் மற்றும் தங்க நாணயங்கள் இருந்தன. நூல்களில் ஒன்று வெண்பாறை கிராமத்தின் புராணகதைகள் மற்றும் வரலாறு பற்றி நூலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பொருட்கள் இந்த களத்தை புனிதமாக்கி மக்களுக்கு சுபீட்சம் மற்றும் வளத்தை கொண்டுவரும் என்று இருந்தது. 3 நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் அந்த பொருட்களை காற்றின் கிசுகிசுவின் வழிகாட்டுதலால் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் கிராமத்திற்கு திரும்பி கிராமத்தின் முதியவர்களுக்கு அது பற்றிய செய்தியை அறிவித்தார்கள். முதியவர்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களின் முயற்சியை பாராட்டினர். அந்த பொருட்களை கொண்டு கிராம மக்கள் புண்ணிய கோவிலை மேம்படுத்தினர். அந்த வஜ்ரமணிகள் மற்றும் தங்க நாணயங்களை கொண்டு கிராம மக்கள் பல முன்னேற்றங்களை செய்தனர். நுட்பமான நீர்ப்பாசன அமைப்புகள், புதிய பள்ளிகள், மருத்துவமனைகள் என அனைத்து வசதிகளையும் உருவாக்கினர். கிராமம் மிகவும் பலமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. கதிர், ஆனந்த், பவானி மூவரும் இந்த சாதனைக்கு காரணமாக இருந்தனர். அவர்களின் விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கையால் வெண்பாறை கிராமம் புதிய உயரங்களை அடைந்தது. இவர்கள் மூவரின் கதையை கிராம மக்கள் கேட்டு அவர்கள் தங்கள் குழந்தைகளை அவர்களைப் போலவே துணிவாகவும் ஆர்வமாகவும் வளர்க்க முயன்றனர். இது போன்ற கதைகள் பல கிராமத்தில் பரவியது. ஆனால் காற்றின் கிசுகிசு மட்டும் ஒரே மாதிரி இருந்தது. அது இப்போது கதிருக்கும் கிராம மக்களுக்கும் மட்டுமின்றி புதிய தலைமுறைக்கும் ஒரு வழிகாட்டியாக மாறியது. காற்றின் கிசுகிசு என்றும் மறக்கப்படாத, மறக்க முடியாத ரகசியங்களையும் கதைகளையும் பகிர்ந்து கொண்டு வெண்பாறை கிராமம் நிலைத்து வளர்ந்து வந்தது.